வணக்கம். இப்போ கொஞ்ச நாளாக அதிக மாதம்னு ஒரு கான்செப்டை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அதிக மாதம்னா என்னன்ற ஒரு பதிவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதிக மாதம்னா இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மந்த்து அப்படின்வாங்க. அது என்ன எக்ஸ்ட்ரா மந்த்து, அதை பார்க்கலாமா? புருஷோத்தம மாதம், மல மாதம்னு இதை சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதம் வருது? சூரிய மாதம் 365 நாள், சந்திர மாதம் 354 நாள். இவை இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தா 11 நாள் ஒரு வருஷத்திற்கு. இந்த 11 நாள் சேர்ந்து 2-3 வருஷங்களுக்கு சேர்த்தோம்னா ஒரு தடவை 29 முதல் 30 நாட்கள் ஆகிவிடும். அதான் அதிக மாதம். சூரியன் ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு போகாத மாதம். இந்த வருடம் 2026 மே 17 முதல் ஜூன் 15 வரைக்கும் அதிக மாதம்னு சொல்லுவாங்க. கடைசியாக வந்த அதிக மாதம்னு பார்த்தா 2023 ஜூலை 18 முதல் ஆகஸ்ட் 16 வரை. இந்த மாதத்தில் என்னென்ன நம்ம செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாதுன்றதை இப்போ பார்க்கலாம். செய்யக்கூடாதது கல்யாணம், கிரகப்பிரவேசம், உபநயனம் மாதிரி சுப காரியங்கள் செய்யக்கூடாது. புது வண்டி, புது வீடு வாங்குவதையும் தவிர்க்கணும். செய்ய வேண்டியது புண்ணியம் 10 மடங்கு. இந்த மாதம் செய்கிற ஜபம், தானம், விரதம் எல்லாவற்றிற்கும் பலன் அதிகம். அதனால் புருஷோத்தம மாதம்னு சொல்கிறாங்க. விஷ்ணு வழிபாடு. புருஷோத்தமன் மகாவிஷ்ணு. தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம், பாகவதம் படிக்கணும். தானம், அன்னதானம், வஸ்திரதானம், தீபதானம் ரொம்ப விசேஷம். உபவாசம், முடிஞ்சால் ஏகாதசி, சனிக்கிழமை விரதம் இருக்கலாம். தீர்த்த யாத்திரை, கங்கை, காவேரி ஸ்நானம் விசேஷம். பெரிவாய் இந்த அதிக மாதத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். மகாபிரிவா அதிக மாதம் வந்தாலே கவலைப்படாதே, அது கூடுதலாக புண்ணியம் தேடிக்க கிடைச்ச சான்ஸ்னு சொல்லியிருக்கார். மல மாதம்னு பேர் இருந்தாலும் மனசில் இருக்கிற மலத்தை போக்குற மாதம் இது. சுருக்கமாக சொல்லப்போனால் உலக காரியம் வேண்டாம், பகவான் காரியம் மட்டும் பண்ணு, பலன் 10 மடங்கு கிடைக்கும்னு சொல்கிறார். லௌகிகத்துக்கு மல மாதம், ஆனால் பாரமார்த்திகத்துக்கு பல மாதம் அப்படின்னு மகாபிரிவா சொல்கிறார். அதாவது உலக விஷயத்துக்கு ஆகாது, ஆனால் பகவானை அடையிறதுக்கு 1 மாதம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காருன்னு சொல்கிறார். இந்த அதிக மாதத்தை எப்படி கணக்கிடுறாங்கன்னு பார்க்கலாம். சூரிய நாட்காட்டிக்கும் சந்திர நாட்காட்டிக்கும் 11 நாள் வித்தியாசம். இது 2.5 முதல் 3 வருஷத்தில் 1 மாதமாக சேர்ந்துடும். சராசரியாக ஒவ்வொரு 32.5 மாதங்களுக்கும் ஒரு கூடுதல் மாதம் அல்லது அதிக மாதம் வருகிறது. சூரிய ஆண்டு 365 நாட்கள் மற்றும் சுமார் 6 மணி நேரங்களை கொண்டது. சந்திர ஆண்டு 354 நாட்களை கொண்டது. இதனால் சந்திர மற்றும் சூரிய ஆண்டுகளுக்கு இடையே 11 நாட்கள், 1 மணி நேரம், 31 நிமிடங்கள் மற்றும் 12 வினாடிகள் இடைவெளி ஏற்படுகிறது. இந்த இடைவெளி ஒவ்வொரு ஆண்டும் குவிவதால் இது தோராயமாக 2.7 ஆண்டுகள் முதல் 1 மாதம் வரை இருக்கும். மற்றும் மார்கழி மாதம் முதல் மகம் வரையிலான மாதங்களில் அதிக மாதம் வராது. கார்த்திகை மாதத்தில் ஒரு அதிக மாதம் மிகவும் அரிதானது. பொதுவாகவே மாதம் மாதம் வரும் அமாவாசை என்பது மிக சிறந்த நல்நாளாகும். இந்த சமயத்தில் நம்ம முன்னோர்களையும் பித்ருக்களை வழிபடுவதற்கு, அவர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு மிகவும் உன்னதமான நாள். அதுவும் இந்த அதிக மாத அந்த காலகட்டத்தில் வரும் அமாவாசை என்பது மிகவும் சிறப்பான ஒன்று. அன்றைக்கி நம்ம செய்கிற அன்னதானம், தீபதானம், வஸ்திரதானம் போன்ற பல தானங்களை நம்ம செய்ய நமக்கு 1000 மடங்கு புண்ணியம் நமக்கு கிடைக்கும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்களை செஞ்சு பகவான் நாமங்களை ஸ்மரித்து பெரும் பயனை நம்ம அடையலாம். நன்றி, வணக்கம்.